டிராகன் வந்துருச்சு. உலகத்துக்கு ஆபத்து. மவுண்டன் டிராகன் ஆக்சன் எடுத்துருச்சு. இது ஈகிள் டிராகனை கொல்ல வேண்டிய நேரம். வாஞ்சின், அதை கொல்லுங்க. மாஸ்டர், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஏண்டா முட்டாள், நான் சாகுற வரைக்கும் வெயிட் பண்ண போறியா என்ன? மாஸ்டர், நீங்க தானே என்ன டீச்சரை விட்டுட்டு வர சொன்னீங்க. கொஞ்ச நேரத்துக்கு நான் இல்ல, ஆனா நீங்க இருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை? சும்மா பேசிக்கிட்டு இருக்காதடா முட்டாள். கிராண்ட் மாஸ்டர், நீங்க எங்க போனீங்க? எங்களால ஈகிள் டிராகனை சமாளிக்க முடியல. நான் வந்துட்டேன்ல, இனி அதை நான் பாத்துக்கிறேன். என்னால ஆற உடைக்க முடியும், மலை ஏற முடியும், கடலை அழிக்க முடியும், ராட்சசர்களை தோக்கடிக்க முடியும். இந்த டிராகன் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. அழிச்சிட்டேன்ல, இனி அவ்வளவுதான். மாஸ்டர், நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? நான் தான் வந்துட்டேன்ல, நிம்மதியா இருங்க. நீங்க என்ன பாராட்டி ரொம்ப நாள் ஆச்சு. பாராட்டுறதா? இன்னையில இருந்து ஒரு மாசத்துக்கு தொடப்பத்தை வச்சு நீ பெருக்கணும். மாஸ்டர் வழக்கம் போல எப்பவுமே இப்படிதான். அவரால் ஈவில் டிராகனை தோக்கடிக்க முடியாது, என்ன வேலை வாங்குவாரு. ஏங்க, நீங்க ஜியான் ஃபேமிலியோட தலைவர் ஜியான் ஜூங்கா டாக சந்திக்க உங்க வைஃபோட இங்க வந்திருக்கீங்க. ஆனா நம்மள வரவேற்க யாருமே காணோம். இது டிராகன் டைகர் மவுண்டன்ல புனிதமான டைன்ஷி டெம்பிள். அப்பா, இப்ப தாத்தாக்கு உடம்பு சரியில்லை. இப்ப நம்ம எதுக்கு இங்க டிராகன் டைகர் வரைக்கும் வந்திருக்கோம்? நாம இங்க வந்திருக்கிறது புது கிராண்ட் மாஸ்டர் பாக்குறதுக்காக. எனக்கு தெரிஞ்சு இப்போ டைம்ஷி டெம்பிள் தான் தாத்தாவை காப்பாற்ற முடியும். அப்பா, உங்களுக்கு எவ்வளோ பேரு புகழ் அதெல்லாம் இருக்கு. நீங்க ஏப்பா தேவையில்லாம இவங்களெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க? கிராண்ட் மாஸ்டர் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. மாஸ்டர், நாங்க கிராண்ட் மாஸ்டர் சந்திக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம். உங்களுக்கு என்ன வேணும்? எங்க அப்பாவுக்கு சீரியஸான நோய். இம்பீரியல் அகாடமில உள்ள பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் பாத்துட்டாங்க, ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. அதுக்காக தான் நாங்க உங்களை தேடி இங்க வந்திருக்கோம். அப்பா, நீங்க உண்மையாவே இந்த டெம்பிளுக்கு மெடிசனுக்காக தான் வந்தீங்களா? ஆமாங்க, இந்த தாயோஸ்டிக்கு தாயோசம் மட்டும் தான் தெரியும். மருந்து மாத்திரையை பத்தி என்ன தெரிய போகுது? ஆமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டரை தான் போய் பார்க்கணும். ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. தாயஸ்ட் மாஸ்டருக்கு தாயஸ்ட் மட்டும் இல்ல, அது தவிர எல்லாமே தெரியும். பாருங்க, இவங்க பேசுறது எதையும் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நாங்க இப்போ மாஸ்டர் சந்திக்கணும். அது முடியாது, மாஸ்டர் பிஸியா இருக்காரு. நீங்க போய் டாக்டரை பாருங்க. ஐயா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு மாஸ்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க ஐயா. இந்த கார்ல 50 மில்லியன் பணம் இருக்கு, அது கூட எடுத்துக்கங்க. அப்பா, இவர் முன்னாடி ஏன் இப்படி பண்றீங்க? உங்களை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி இருக்கீங்க, அதை நீங்களே வச்சுக்கோங்க. பணம் எனக்கு வேணாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உங்க அப்பா நேச்சுரல் மார்ஷல் ஆர்டிஸ்ட், அதனால தான். கஷ்டமா இருக்கா? ஐயா, எங்களை பெரிய மாஸ்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க ஐயா. இப்ப இருக்கிற தாயஸ்ட் மாஸ்டர் முன்னாடி இருந்த தாயஸ்ட் மாஸ்டர் விட ரொம்ப பவர்ஃபுல்னு கேள்விப்பட்டோம். இங்க வெளில வந்தப்ப கூட அவரு தான் மேஜிக் பில்லரை எழுப்பி ரிவரை பிளாக் பண்ணி எங்க எல்லாரையும் காப்பாத்தினாரு. அவரால் கண்டிப்பா முடியும். அப்பா, உங்களுக்கு என்ன ஆச்சு? இந்த மேஜிக் ஸ்டோரி எல்லாம் நீங்க நம்பிட்டு இருக்கீங்களா? உண்மைதான், இந்த உலகத்துல மேஜிக் எதுவும் இல்ல. நீங்க எல்லாரும் சயின்ஸை தான் நம்பணும். உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போகணும். என்னால இந்த ஹெல்ப் தான் பண்ண முடியும். இதை எடுத்துட்டு போங்க.
ஐயா ஐயா இது மருந்தாங்க ஐயா. ஆமா மருந்துதான். இது அவருக்கு கொடுங்க. அவருக்கு சிம்டம்ஸே தெரியாது, அப்புறம் எப்படி அவரு மருந்து கொடுத்துட்டு போறாரு? ச்ச, ஒருவேளை இந்த மருந்து பாய்சன்னா? அப்பா, நம்ம தாத்தாவை காப்பாத்துறதுக்கு வேற ஏதாவது டாக்டர் நம்ம போய் பார்க்கலாம். இது என்ன மருந்துன்னு கூட தெரியல நமக்கு. இதான் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு. இனி என்ன நடந்தாலும் சரி, நான் தாயஸ்ட் மாஸ்டர் சந்திச்சே ஆகணும். ஐயா 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 தயவு செஞ்சு நில்லுங்க ஐயா. அப்பா, அவர் எந்த மாதிரி தாயோஸ்ட்? அங்க பாருங்க, அவரு பறக்குறாரு. என்ன பால்? ஓ, இப்ப புரிஞ்சுது. நீங்க அவரை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க பேசாம இத தூக்கி போடுங்க, இல்லனா கொடுங்க, நானே தூக்கி போட்டுறேன். இத வீட்டுக்கு எடுத்துட்டு போனா அவ்வளவுதான். கொடுங்க, எனக்கு கொடுங்க. வாய மூடு. இது தாயஸ்ட் கொடுத்த மேஜிக் மெடிசன். இது கண்டிப்பா அப்பாவை குணப்படுத்தும். தாயஸ்ட் மாஸ்டர் அப்பாவை காப்பாத்திட்டாரு. சரிதான், உங்களை திருத்த முடியாது. அவர் பறந்துட்டாரு பாருங்க. இப்பவே நாம இந்த மருந்தை எடுத்துட்டு போய் உடனே தாத்தாவை கொடுக்கணும். வாங்க.